நம்ம ஊரில் மழை பெய்கிறது, வெள்ளம் வர்றது, பனி பொழியிறது இதெல்லாம் சாதாரண நிகழ்வு தான். ஆனால் பாலைவன பூமியில் சவுதி அரேபியா, UAE, வளைகுடா நாடுகள் இங்கெல்லாம் மழைப்பொழிவு, அது மட்டுமல்ல பனிப்பொழிவு அப்படிங்கிறது அரிதிலும் அரிதான நிகழ்வுகளாக தான் பார்க்கப்படும். அப்படி அங்கே மழை பெஞ்சு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புனால் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி ரொம்ப பெரிய அளவில் வைரலான ஒரு நியூஸ். அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு UAE அண்டு சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாட்டில்? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. உங்களுக்கெல்லாம் ஒட்டகங்கள் பிடிக்குமா? நம்ம ஊரில் பக்ரீத் அன்னைக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய நிகழ்வுக்கு அந்த ஒட்டகங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. பட் இங்கே பாருங்கள், ஒட்டகங்கள் அதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. இவ்வளவு பெரிய பனிப்பொழிவு நம்ம மேலே பொழியுது, இதனடா வித்தியாசமான நிகழ்வுன்னு அது பேசாமல் உட்காந்துருச்சு. எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு அதனுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறத அது ஃபீல் பண்ணும் கண்டிப்பாக. அந்த அளவிற்கு தான் இந்த 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்குகளும் இந்த பனிப்பொழிவை ரசிக்குது. எங்கே நடந்தது இது அப்படின்னு கேட்டால், இது சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாட்டில் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஒட்டகங்கள் 2020-21 தொடக்க காலகட்டத்தில் அதே மாதிரியான ஒரு பனிப்பொழிவு சவுதி அரேபியாவில் நடந்தது. அதற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது. இதான் 2வது முறை நாம் பார்க்க நம்ம ஜென்ரேஷனுக்கு. இப்போது இங்கே சவுதி அரேபியாவை சேர்ந்த பெண்கள்லாம் ஒரு பனி படர்ந்த இடத்துல அழகாக நடந்து போகக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் புரியுது அவங்க இந்த பர்தா ஏன் போடுறாங்க அப்படின்னு. ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்குது. நம்ம நினைப்போம் அவங்க உடலை மறைப்பதற்காகத்தான் அப்படின்னு. ஆனால் என்றைக்கோ யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல, அது இன்றைக்கி அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பளி போர்த்தி ஏவுது போல் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்து போகக்கூடிய காட்சிகள் தான் இது. பசங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க அந்த ஒயிட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக வருவாங்க. வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும், அவங்க தலையில் ஒரு குல்லா போட்டுட்டு அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு பெரிய ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. இதே மாதிரி இது பாலைவன பூமி. இது இருக்கக்கூடிய மரங்கள்லாம் காஞ்சு போன அந்த மரங்கள், அது ஃபுல்லாகவே பனியாக இருக்குது. பக்கத்தில் பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பட்டு போகக்கூடிய காட்சிகளாக மாறி போய் நிற்கிது. ஆனால் அது பசுமையாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த பனி போர்ந்திய இந்த இடம்தான் தேவை. இப்போது அப்படி ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் அரங்கேறி இருக்குது. துபாய் வரலாறு காணாத மழை அதிக அளவில் பெஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற செய்தி. ஸோ பாலைவனத்தை பசுமையாக்குறதுக்கு இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் தான் இது. அது தொடர்பான காட்சிகளும் நம்மகிட்ட இருக்குது, நம்ம வரிசையாக பார்க்கலாம். ட்ரோஜனா அப்படிங்கிற மலைப்பகுதி சவுதி அரேபியாவில் தபுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராந்தியம். இங்கே மூச்சடைக்க செய்யக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னா, எல்லோரும் வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியல அவங்களால. வளைகுடா நாட்டில் ஒரு வெள்ளை போர்வை பொருத்திய ஒரு பனிமூட்டம் அப்படிங்கிறது இங்கே காட்சி தருது. இங்கே பாருங்கள், இங்கே இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். அங்கே இந்த பேரிச்சை பழம் அதிக அளவில் விளையும். அது மரங்கள்லாம் இங்கே இருக்குது. பனி போர்த்திய காட்சிகள் தான் அப்படியே அரங்கேறுது. இந்த காட்சிகள்லாம் காண கிடைக்காத காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 76 ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபியாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 76 இயர்ஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஏன் ஒட்டகங்கள் அதிகமாக காண்பிக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளில் ரொம்ப முக்கியமானது இந்த ஒட்டகங்கள் தான் பாலைவன பூமியில். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகான ரம்மியமான ஒரு காட்சி. முழுவதுமாக இப்படி ஒரு காட்சியை அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை போர்வை போத்துன மாதிரி தான் இருக்குது அந்த காட்சியில். சரி,
ரொம்ப நேரம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அடுத்ததாக நம்ம போக வேண்டியது துபாய் போகலாமா? இப்போ துபாயில் வந்து இந்த பூஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் அந்த நாட்டினுடைய துணை பிரதமர் ஒருத்தர் இருக்கார், ரைட்டா? அவர் வந்து இந்த ஃபோட்டோவை பகிர்ந்திருந்தார். அதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய அளவில் ட்விட்டரில் வைரலாக பேச பொருளாக மாறிச்சு. ஆக்சுவலி என்னென்னா, மின்னல் வந்து அந்த பூஜ் கலிஃபாவினுடைய அந்த உச்சியில் வந்து அப்படியே பட்டு தெரிக்கிற மாதிரி, இதே மாதிரி துபாய் முழுவதுமே அப்படிப்பட்ட காட்சிகள் தான். இடி மின்னல் மழை, இதுதான் அங்கே துபாயினுடைய நிலை. நம்முடைய நண்பர்கள் கூட இங்கே வேலை பார்க்குறாங்க. முழுவதுமாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எடுத்துக்கோங்க, அலுவலகம் வர வேண்டாம் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் துபாயில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து லீவ் டைம். அவங்கெல்லாம் இந்தியாவுக்கோ மற்ற கண்ட்ரீஸுக்கோ வந்து லீவுக்கு போகக்கூடிய டைம். பட் ஆனால் என்னென்னா, விமானங்கள்லாம் நிறையா ரத்தாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அரிதான பனிமூத்திரத்தால் திக்குமுக்கு அரிப்போன ஊழியர்கள், ஒட்டகங்களுடைய நிலை திண்டாட்டம் தொடர்பான வீடியோக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பட் இவர் எப்படி ஆச்சரியப்படுறாரோ அதே மாதிரி தான் உலக நாடுகள் சவுதி அரேபியாவில் இப்படியா பனிப்பொழிவா, துபாயில் மழையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் காட்சிகள் இருக்குது. இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஊழியர்கள்லாம் இதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சதே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே மழையே பெய்யாது, எங்களுக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை, தூசியை மட்டும்தான் வந்து இது பண்ணிகிட்டு இருப்போம். பட் கார்லாம் வந்து பாருங்கள், ஏதோ வந்து ஒரு ஆஃப்ரிக்கா கண்டத்துலையோ இல்லை நம்ம ஊர்லேயோ, எதுக்கு ஆஃப்ரிக்கா சொல்லணும், நம்ம ஊரில் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணியால் நிரம்பி இருக்கும்ல. அப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லைமோ. பட் அங்கெல்லாம் அதை சொல்லவே முடியாது. ஏன்னா ஹைடெக்கான ஒரு நகரத்தில், சிட்டியில், நாட்டில் இப்படி தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு மழை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. துபாய் விமானங்கள் இதனால் ரத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ஜா பகுதியில் பொதுமக்கள் நடக்க முடியலைங்கிறாங்க. காரணம் என்னென்னா, முட்டிக்கு மேலே வந்து தண்ணி இருக்குங்கிறாங்க. ஐயா சாமிகளா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியே பொய்ன்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் சோஷியல் மீடியாலையும் சரி, அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் நாங்கள் இங்கே பரிமாறுறோம். நிறையா வெப்சைட் பாருங்கள், நிறையா நியூஸ் பாருங்கள், சேட்டலைட் சேனல் பாருங்கள். இதெல்லாம் உண்மையிலேயே இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறையா பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஏஐ இமேஜா, ஏஐ வீடியோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்படி கிடையாது. நிஜமாகவே அங்கே மழை பெஞ்சிருக்கு, நிஜமாகவே அங்கே பனிப்பொழிவு நிகழ்ந்துருக்கு. அப்படி ஒரு உண்மை தான் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அது தொடர்பாக நீங்கள் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் துபாயில் இருக்கிறவங்க, சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க அது தொடர்பான இமேஜஸ், வீடியோஸை பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் புரியுது. நீங்கள் வேணால் பாருங்களேன், ஃபுல்லாக காசு கொடுத்து என்ன தான் கார் வாங்கினாலும் அது எப்படி இருந்தாலும் நீங்கள் தரையில் தானே ஓட்டிகிட்டு போகணும். அங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலையில் துபாயில் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இந்த காரு நனைகிறது இல்லை, முங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காரை வந்து ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. இது நம்ம ஊரில் வந்து 2016 சென்னை வெள்ளம் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. மழை வந்து அதான் சொல்கிறேனே, 76 இயர்ஸுக்கு பிறகு வந்து பாலைவன தேசத்தில் இப்படி ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நியூஸ் தான் இது. ஆனால் துபாயினுடைய கனமழைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பலியாயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வேதனை தரக்கூடியது. மழையால் ஒருத்தர் இறந்து போயிட்டார், பயிர்கள்லாம் நாசமாயிருச்சுன்னு திருவாரூர் பக்கத்தில் காவிரி டெல்டா பகுதியில் நம்ம வந்து செய்திகள் படிச்சிருப்போம். ஆனால் பாலைவன தேசத்தில் மழை பெஞ்சு அதனால் ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்து அதனால் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வரலாற்றிலே அப்படி ஒரு செய்தி அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்மளும் அப்படி படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ தான் தடவை கேள்விப்படுறோம். ராஸ் அல் கைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் பெய்திருக்கக்கூடிய மழையினால் இயற்கை பேரிடால் இறந்தவர் அப்படின்னு பெயர் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. எப்பா, இப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரோடு மாதிரியே தெரியல பாருங்களேன் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதெல்லாம் வந்து பில்டிங்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த இடம் பூரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஆகிடுச்சு. இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கிடுச்சு. அங்கே சவுதி அரேபியாலையும் சரி, பனியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் சரி, துபாயில் அதிகமான அளவில் மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் சரி, இப்போது இந்தியன்ஸ் எல்லாருமே லீவுக்காக இந்தியாவுக்கு வர்றதுக்கும் அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அவங்க வேலை பார்க்குறதுக்குமான சஜஷன் வந்து நிறையா பேரை எழுதி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலை. இப்படியாவது லீவ் கிடச்சி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பார்ப்பதற்கு நம்முடைய நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய உறவுகளும் சரி இங்கே வந்தாங்க அப்படின்னா இந்த பெருமழை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய வரம் தான். என் கையெழுத்து, என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.